ஒவ்வொரு இந்த மாதிரி தீ விபத்து நடந்தாலும் அது சம்மந்தமான ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒன்று பதிவு பண்ணுவாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்பியினுடைய ரெக்கார்டில் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேரை வந்து நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ உருவாக்கியிருக்காங்க. அவங்க அந்த உருவாக்கி இருக்கிறதுனால என்னென்னா, எங்கே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னாலும் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் உடனடியாக சென்ட்ரலைஸ்டாக அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுது. இப்போ சார் அது மாதிரி முதல்ல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை முதல்ல இவங்க பதிவு பண்ணியிருப்பாங்களா சார்? வணக்கம். டெஃபினட்டா பதிவு பண்ணிருப்பாங்க. மாற்று கருத்து இல்ல. பண்ணிருப்பாங்க சார், நம்பலாம். 100% பதிவு பண்ணிருப்பாங்க. பட் எஃப்ஐஆரோட கண்டென்ட் வந்து என்னன்னு யாருக்கும் தெரியாது. முதலாவதாக நம்ம வந்து முதலாவது நீதிபதி வீட்டில் அந்த அவருடைய கார் ஷெட்ன்னு சொன்னாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டது. அதனால அங்க ஆக்சஸ் உள்ளது அவருடைய வீட்டு ஸ்டாஃபு, மற்ற ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டி, டிரைவரு, அவருடைய செக்யூரிட்டி எல்லாருமே. அவருடைய வீட்டுக்குள்ள இந்த பணம் இருந்ததா தகவல் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவர் வந்து நிறைய சென்சிட்டிவ் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. இது வந்து பழைய உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே கட்ஜியோட ஃபேஸ்புக்கோட போஸ்ட் நான் படித்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தாரு, இது வந்து டோட்டலி ஃபிக்ஸ்டு, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஏதோ நடக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் இது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு 3 நீதிபதிகளை அமைத்து விசாரணை செய்வதற்காக உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிபதி வீட்டில் நடந்த சம்பவம் ரொம்ப ஷாக்கிங் இன்சிடென்ட் தான். பட் இதில் வந்து பணம் இருந்ததா இல்லையா என்பது அந்த நேரத்தில் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் பணம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு அதே டெல்லி போலீஸ் சொல்கிறாங்க. அப்புறமா அந்த செக்யூரிட்டி ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ நீதிபதி வந்து அவருடைய லாயர்ஸ் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் இப்போ அலகாபாத் நீதிமன்றத்துக்கு பதவியேற்று அங்கே பணியாற்றுகிறார் நீதிபதியாக. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. வந்து இது இந்த மாதிரி பணம் கண்டெடுப்பு, பணம் கொடுத்தது, அவர் நிரஞ்சன் சொன்ன மாதிரி பஞ்சாப் ஹரியானா கோர்ட் அங்கே ஒரு சம்பவம், மற்ற இடத்துல கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டு, இது எல்லாமே வந்து நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம கோட் பண்ணலாம் அங்கேயும் இங்குமாக. இன்ஃபேக்ட் சென்சிட்டிவ் கேசஸ் ஹேண்டில் பண்ணுற நீதிபதிகள், ஜஸ்டிஸ் ஓஜா, அவர் வந்து அதாவது ஒரு மர்மமான முறையில் அவர் இறந்தார். லோயா இறந்தார். அந்த மாதிரி இன்னொருத்தரும், அவர் பேர் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஞாபகம் இல்லை, அவரும் மர்மமான முறையில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேசஸை ஹேண்டில் பண்ணுறவங்களுடைய மீது பல இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய சில சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதிகள், அரசியல் தலையீடு. சார் ஒன்னே ஒன்று சார், ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்டுறேன் சார். என்னன்னா சார், முறையாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நீதிபதியாகி வந்து சபார்டினேட்ஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மேலெல்லாம் ஏதாவது ஒரு புகார் கொடுக்குறோம், இவர் வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுறாரு, இந்த ஒரு கேஸில் வந்து இவர் வந்து பணம் வாங்கிட்டு செயல்பட்டார், இப்படிங்கிற புகார்களை எல்லாம் நாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு அனுப்பணும்னா விஜிலன்ஸ் ரிஜிஸ்டர் வந்து இங்கே உட்காந்து விசாரித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 20 நீதிபதிகள் வந்து வாலியன்ட்ரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இவர்களுடைய என்கொயரி போயிடுது. உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், இல்லைன்னா நீங்களா விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படித்து வரவங்களுக்கு நடக்குது சார். இங்கே என்னென்னா, இங்கே அப்பாயின்மெண்ட் ஆகி வராங்கல்ல, நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்கல்ல, இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்க மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்போ இவங்க வீட்டிலே பணம் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பணம் எடுத்தோன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இவர்களை ஒன்றுமே பண்ணவே முடியாதா சார்? இல்லை, இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்பேரிசனே ரொம்ப 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 அடிப்படையில் தவறு. ஏன்னா ஏன் தவறுன்னு சொல்லிருங்க சார். இருங்க, ஒரு நீதிபதியை ஜுடிஷியல் ப்ராசஸ்ல ஹைகோர்ட் நீதிபதி ஆவது அது ஒரு வழி.
நேரடியாக வழக்கறிஞராக ஒரு 20 ஆண்டு காலம் பணியாற்றி அவர்களுடைய பயோடேட்டா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய ட்ராக் ரெக்கார்டை செக் பண்ணிட்டு கீழே உயர்நீதிமன்ற கொலீஜியம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறமா உச்சநீதிமன்றம் கொலீஜியம் அதை ரெக்கமெண்ட் செய்து அரசுக்கு அனுப்பி எல்லா விதமான விசாரணைக்கும் அவருடைய அப்பாயின்மெண்ட் இருங்க. இல்ல இல்ல நீங்க சார் இதுல ஐபி ரிப்போர்ட் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் சார். நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். இல்ல இல்ல நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். சார் இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். கொல்கத்தாவோட உயர்நீதிமன்ற நீதிபதியா கர்ணன் இருந்தார் சார். அவர் வந்து வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரு சார். சார் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ஆர்டர் போட்டது சார், அவர் சொல்ற எதையும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. கொல்கத்தா டிஜிபி வந்து சார் நீங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை வந்து தேடினாங்க. அவர் மாறு வேடத்துல சுத்திட்டு இருந்தாரு சார், லுங்கி கட்டிட்டு தலையில துண்டை கட்டிட்டு ஓடிட்டு இருந்தாரு சார். அவரும் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியா தான் சார் இருந்தாரு. அவர் சொன்னது வெறும் குற்றச்சாட்டுக்கள் மட்டும் சார், வெறும் குற்றச்சாட்டுக்கள், வேற ஒண்ணுமே சொல்லல. அவரு ஊழல் பண்றாங்க, பணம் கொடுத்தா இங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும்ட்டு. அதுக்கு வந்து இங்க அவ்வளவு அவமானமாக இருந்ததுன்னு இந்த மொத்த ஜுடிஷியரியுமே ஒரு மாநில மொழி லாங்குவேஜ்ல அவர் கொடுத்துட்டு இருந்த பேட்டிக்காக அவ்வளவு கொதித்தல் இருந்தது. ஆனா இந்த விவகாரத்துல என்ன நடக்குது சார்? இல்ல நீங்க சொல்வதற்கு எனக்கு வந்து நான் அந்த ப்ரொஃபஷன்ல வழக்கறிஞரா பணியாற்றுவதால் நீதிபதிகள் மீது நீங்க விமர்சனம் வைப்பதற்கு சார் நான் எங்க சார் வச்சேன்? உள்ள இருந்தவரே தானே வச்சாரு. இல்ல இருங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. நான் வந்து அதை இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து நீங்க சொல்லும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே 100% காஸ்பல் ட்ரூத் கிடையாது, உண்மையும் கிடையாது. அதுல வந்து சிலது உண்மையா இருக்கலாம், சிலது இட்டுக்கட்டிய கதையா கூட இருக்கலாம். இது வந்து எல்லா குற்றச்சாட்டுகளும் பொருந்தும். இது நீதிபதி மீது இருக்க குற்றச்சாட்டு மட்டுமல்ல, மற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த 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 பழி போடுவது பொருந்தும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், நம்மளுடைய சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். அது என்கொயரி நீதிபதி குற்றச்சாட்டு, கீழமை நீதிபதி குற்றச்சாட்டு, அதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது அது அப்படிதான் இன்டர்னல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் அது பனிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது வரும் குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் அதை கூர்ந்து கவனித்து அது ஒரு என்கொயரி பண்ணி அப்புறமா தான் முடிவு எடுப்பாங்க. இப்போ நீங்க கம்பேர் பண்ண 2 நீதிபதிகளும் வேற வேற இஷ்யூஸ். ஒருவர் குற்றச்சாட்டு வைத்தார் நீதிபதிகள் மீது, சக நீதிபதிகள் மீதும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீதும் குற்றச்சாட்டை வைத்தார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு தேடுதல் நடந்து அவரை கைது செய்தார்கள் சொல்கிறீர்கள். அதை நான் வந்து டீப்பா போல, ஏன்னா அது வந்து நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால என்னைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா இந்த வர்மா நீதிபதி வர்மா மீது உள்ள குற்றச்சாட்டு வந்து என்கொயரி முடிஞ்சு அந்த கொலீஜியம் ஒரு 3 மெம்பர் ஜட்ஜஸ் என்கொயரி முடிஞ்ச பிறகுதான் இதை மீது நம்ம விவாதம் நடத்த முடியும், இல்லைன்னா ஏதாவது சொல்ல முடியும். நான் சும்மா ஒரு இதுக்கு தான் கேட்கிறேன் சார். ஒருவேளை இது அங்க ஒரு மர்டர் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு கொலை, அங்க ஒரு பாடி எடுத்துட்டாங்க அவரோட கார் டிக்கில இருந்து, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க சார்? இல்ல சார், சும்மா தெரிஞ்சுக்கிறது கேக்குறேன் சார். இப்ப எங்களை மாதிரி இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராசஸ் இதுதான் நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க ரொம்ப புரிஞ்சுக்கிறோம். இல்ல அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்பவும் இதே தான் நடந்திருக்குமானே? இல்ல நீங்க வந்து அதாவது நீதிபதிகள் மீதும் நீதிமன்றங்கள் மீதும் எல்லாருக்கும் சில ஆதங்கமும் கோபமும் இருக்கலாம். அதற்காக வந்து இப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து we cannot become a judge for every case. அது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஓகே சார், ஓகே பேசலாம். இன்னொரு விஷயம், நீங்க சொல்ற அந்த கொலை நடந்திருக்கலாம், வண்டியில் காரில் இருந்திருக்கலாம்னு, இதெல்லாம் வந்து அது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் அதை வந்து விசாரிச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். உண்மையிலே யார் இந்த கொலையை செய்யறாங்க, இதெல்லாம் வந்து சட்டம் கடமையை செய்யும் போது நம்மளுக்கு சில குறைகள் இருக்கதான் செய்யும். எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கலாம். அந்த பார்த்து கொண்டிருக்கும் இந்த பேட்டியை பார்த்து எல்லாருக்குமே ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதற்காக வந்து நம்ம சொல்வதுதான் சரி, அங்க வந்து இப்படி நடக்கவே இல்லை, நம்ம சொல்றதுதான் இப்படிதான் இருக்கும், அது அவருடைய பணம் தான், இது அவர் தான் பண்ணிருப்பாரு, நம்ம முடிவெடுப்பது அதுவும் சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே. தொலைத்தொடர்பு
நிறுவனங்களுக்கும் தொலைத்தொடர்பு துறைக்கும் இடையில் இந்த லாபத்தில் பங்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்த பிறகு ஒரு 10-14 வருஷமாக பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தபோது பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அருண் மிஸ்ரா வந்து ஜட்ஜாக இருந்தபோது ஒரு உத்தரவு ஒன்று போட்டார் சார். நீங்கள் அடுத்த நாள் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து இந்த வழக்கு இருக்கணும்ட்டு வரும்போது அடுத்த அந்த வர வேண்டிய நாளில் அந்த லிஸ்ட்டில் வரல. இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை இந்த வழக்கு இந்த மாதிரி இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது சார். அப்புறம் சில பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க உள்ள வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி சிஸ்டத்தில் அங்கே என்னெல்லாம் நடக்குது, லிஸ்ட்டில் வர விடாமல் பண்ணுறது, இல்லை வந்தால் பின்னால் தள்ளி போடுறது, இது எல்லாமே எல்லா கோல்மாலும் அங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஜுடிஷியரிக்கும் தெரியும். அதனால தான் ஒரு 5 ஜட்ஜஸ் வந்து வெளியில் வந்து உட்காந்து ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு போயிட்டாங்க. அதனால் இன்னைக்கு இந்த இந்த விவகாரத்தில் இதுதான் நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் முதல் சுற்றுல பேசும்போது நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. நாங்கள் நிஜமாலுமே முடிவு பண்ணல. ஆனால் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் யாராச்சும் ஒருத்தங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அரவிந்த், நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய கேள்வி, நீண்ட கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதை சிம்பிளா கூட கேட்டலாம் சார். இதை விசாரிக்க வேண்டியவர்கள் தான் விசாரிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வச்சா அதுக்கான பதில் என்ன? நீங்க வந்து ஒரு கேள்வி இல்ல, இது பல கேள்விகளை ஒரு கேள்வியாக கோர்த்து கேட்டிருக்கீங்க. சரி, அதுக்கு நான் வந்து ஒரே பதில் சொல்றேன். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் தங்களுக்காக நீதிமன்றங்களை, நீதிபதிகளை இன்ஃப்ளூயன்ஸை பல ரூபத்தில், பல கோணத்தில், பல விதமாக அழுத்தம் கொடுப்பதால் கூட சில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், இது இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நான் வந்து அப்படிலாம் வழவழன்னு பேச விரும்பல. நேரடியாவே சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள்ல நீதிபதிகளுக்கும் நீதிமன்றங்களில் எப்படி அரசியல் தலையீடு இருக்கிறது, நீதிபதிகள் நியமனம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவரு முரளி சொன்ன மாதிரி, நான் வந்து ஒரு வழக்கறிஞரா ஒரு 25 ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் பிராக்டிஸ் பண்றதுனால சொல்றேன். நான் வந்து என்னுடைய துறை, என்னுடைய ஜுடிஷியரியை பத்தி நான் வந்து நீங்களாம் சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை ஆதாரமின்றி சொல்வது சரியல்ல என்று நம்புகிறேன். இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அங்கும் இங்குமாக சில குற்றங்களும் நடைபெறலாம். அதற்காக ஒட்டுமொத்த நீதித்துறையும் ஒரு ஊழல்வாதிகள், நீதிபதிகள் எல்லாம் தவறானவர்கள் என்று சொல்வது நிச்சயமாக நான் முழுமையாக மறுக்கின்றேன், ஏற்று. சார் அப்படி யாருமே சொல்லல சார். நீங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் இங்க யாருமே சொல்லலன்னு சார். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி சார். சார் அவ்வளவு பணம் சார். சார் இன்னைக்கு நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து உங்களுடைய பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது சார். நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல சார், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களோட பேன் நம்பரை கொடுத்து எடுக்கணும். எங்களோட சொந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது. அப்போ இப்படியாப்பட்ட சூழல்ல அப்படியே பண்டல் பண்டலா பணம் தீ வச்சு எரியுது சார். அது ஒரு ஜட்ஜி வீடுங்கிறாங்க. அந்த பணம் யாருது அப்படிங்கிற விசாரணையை யார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு 3 ஜட்ஜஸை போட்டிருக்காங்க, அவங்க விசாரிக்கிறாங்கிறீங்க. என்ன இது அநியாயம்? இது யோசிச்சு பாருங்க. இது அவங்க தான் விசாரிப்பாங்களா அப்படின்னா ஆமா அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரிச்சு சொன்னதுக்கு பிறகுதான் வேற விசாரணை நடக்கும்னா இது என்ன ஒண்ணு புரியலையே எங்களுக்கு. இல்லங்க, நீங்க சொல்வது போல இதை நீதிபதியோட பணம் என்று நீங்கள் முடிவு செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் சார் இங்க யாருமே அப்படி பண்ணலன்னு தானே சொல்றேன். அவரு பணமே இல்லாம கூட போட்டு சார், அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியணும் இல்ல? கரெக்டா கேட்டீங்க. இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அரசியல்வாதிகள் சென்சிட்டிவ் கேசஸ், அவர் வந்து
அவருக்கு முன் இருந்த வழக்குகள், அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய வழக்குகள் எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவரு முரளி அழகா சொன்னார். அதை கூட நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, எனக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக அதுவும் நான் வந்து மற்றவர்கள் மாதிரி பேச முடியாது. ஒரு 25 ஆண்டு காலம் நான் பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால எனக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நான் உங்ககிட்ட பொதுவெளியில பேச முடியும். முரளிதரன் அழகா சொன்னாரு, அவர் மீது குற்றமே இல்லைனாலும் அவர் முன்பு இருந்த வழக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி தீர்ப்புகள் வரப்போகின்றது, இது நிச்சயமாக அது வந்து ஒரு அரசியல் தலையீடோ அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்போ இருப்பதாக தான் நான் எண்ணுகிறேன். இது வந்து நேர்மையா இருக்கக்கூடிய 90%, 95% இந்தியா முழுவதும் எல்லா துறைகளிலும், நான் நீதித்துறையை மட்டும் சொல்லவில்லை, எல்லா துறைகளிலும், காவல்துறையும் சரி, ஐஏஎஸும் சரி, ஐஆர்எஸும் சரி, கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாத்திலையும் 90 to 95% மக்கள், அதிகாரிகள், நீதிபதிகள் நேர்மையாக, ஒழுக்கமாக, நியாயமாக அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5% அதிகாரிகளும் 5% சிலரும் அந்தந்த துறையில நிச்சயமாக தவறுகள் செய்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதாவது நீங்க வந்து மைனாரிட்டி நான் கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். இப்ப எங்களுக்கு என்னன்னா சார், இது வந்து இந்த நாட்டினுடைய என்ன சொல்றதுன்னா ஜுடிஷியரி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதற்காகத்தான் இது இப்படி நடக்குது அப்படிங்கறத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க வந்து யாரோ யாருக்கிட்டயோ பேசி கூட இந்த பணத்தை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னா, அந்த எவிடன்ஸை எடுக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அந்த ஒருத்தர் செல்போன்ல இருக்கக்கூடிய சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க, இல்ல அவர்களுடைய இமெயில் கான்வர்சேஷன் எடுக்கிறாங்க, ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகாரம் எதுவும் ஜுடிஷியரிக்கு கிடையாது. இந்த அதிகாரம் டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ போலீஸ் கமிஷனர் கிட்ட இதெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு கேட்டா ப்ராப்பரா ஒரு எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர்ல சந்தேகத்துக்குரியவர்களை போலீஸ் தான் கூப்பிட்டு விசாரிக்கணும், விசாரிச்சு அவங்க தான் பண்ணணும். இதெல்லாம் எப்படி எல்லாமே நீதிபதிகள் எப்படி பண்ண முடியும்னு கேக்குறேன். இல்ல, நீங்க வந்து நீதிபதிகள் மீது இருக்கும் குற்றச்சாட்டை மட்டும்தான் கொலீஜியம், 3 நீதிபதிகள் கொலீஜியம் விசாரிக்க முடியும். ஆனால் இந்த தீ பற்றியதை சம்பவத்தை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு டெல்லி காவல்துறையிடம் தான் இருக்கிறது. முதலில் பணம் இருந்தது என்று சொன்னார்கள், பிறகு பணம் இல்லை, வெறும் அங்க வந்து சாதாரண பேப்பர் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ கான்ட்ரடிக்ட் ஆகுது ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ இதெல்லாம் விசாரித்து ஒரு சரியான ஒரு விசாரணையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு டெல்லி காவல்துறையிடம் தான் இருக்கிறது. அது மத்திய அரசுடைய பிடியில் தான் இருக்கு, மாநில அரசு கிட்ட இல்ல. மத்திய உள்துறை அமைச்சர் தான், அமித்ஷா பொறுப்புல தான் டெல்லி காவல்துறை இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவங்க தான் விசாரிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த நீதிபதியின் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அவர் எந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறார், அவரை ஏன் இந்த மாதிரி இந்த சம்பவம் அவர் வீட்டில் நடந்தது என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதனால நீங்க ஒரு நேரடியாவே அவர் டிஸ்மிஸ்லாம் செய்யல. அவரை இங்கிருந்து பணிமாற்றம் செய்வதற்கான காரணம், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ அவர் he has to prove that அந்த பணமோ அந்த சம்பவமோ அவருக்கு தொடர்பு இல்லை என்பது. அது நிச்சயமாக இந்த என்கொயரி முடிந்த பிறகு அவர் அதை வந்து நான் இப்பொழுதே இது இப்படிதான் நடந்திருக்கும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு நீதித்துறையும் நீதிபதியும், அது உயர்நீதிமன்ற நீதிபதியும் குற்றம் சாட்டுவதோ அவர் மீது பழியை சுமத்துவதோ சரியானதாக இருக்காதுன்னு தான் என்னுடைய வாதம்.